Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET Paper 1 Research Aptitude தான் பார்க்க போகிறோம். இது 15 minutes revision classes-ஓட class 5. இந்த வீடியோவில் நம்ம steps of research, அப்புறம் ethics என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ஆர்டிக்கல் எப்படி எழுதணும், அதோட ஃபார்மேட் என்ன, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது the steps of research, அதாவது ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் மொத்தம் 9 ப்ராசஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் சீக்வன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சிஸ்டமேட்டிக்னா என்ன, ஆல்ரெடி நான் ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே ரிசர்ச்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, டைப்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஸ்டமேட்டிக் அப்படின்றது ஒரு வெல் பிளான்டாக இருக்கக்கூடியது, ஏனோ தானோன்னு இல்லாமல் பிளான் பண்ணி பண்ணுறது சிஸ்டமேட்டிக். ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று பண்ணணும், ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப், அந்த மாதிரி இருக்கிறது சிஸ்டமேட்டிக். லாஜிக்கல் சீக்வன்ஸ்னால் என்னது, லாஜிக்காக இருக்கணும், ஃபேக்டோடு இருக்கணும், நம்ம பண்ணுற விஷயம் ஒழுங்கானதாக இருக்கணும், இல்லாஜிக்கலாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஓகே, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஷனை ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ரிசர்ச் பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ரிசர்ச் ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் என்டையர் ரிசர்ச். ஒரு ரிசர்ச்சோட ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பேஸ் ஒர்க், ஃபவுண்டேஷன் மாதிரி. இது கிளியராகவும் ரிசர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், சிக்னிஃபிகண்ட், ஃபீஸபிள், இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடியது இந்த ரிசர்ச் ப்ராப்ளம். இதை எங்கெங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, லிட்ரேச்சர், அப்சர்வேஷன், தியரிஸ், சோஷியல் இஷ்யூஸ், பாலிசி கேப்ஸ், இதில் இருந்தெல்லாம் பார்க்கலாம். அதாவது ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றது எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம பண்ணக்கூடிய டாப்பிக்கில் எந்தெந்த ஆத்தர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, அப்போ இவங்க இந்த ஒரு லிமிட்டோடு நிறுத்திட்டு இருக்காங்க அவங்களோட ரிசர்ச்சை. ஸோ நம்ம அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த ரிசர்ச் ஒர்க்கை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ண உதவும். நெக்ஸ்ட், ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண உடனே லிட்ரேச்சர், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணணும். ஓகே, எக்ஸிஸ்டிங் நாலேஜ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்க டாப்பிக்கில் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கா, அண்ட் அது என்னென்ன கேப்ஸ் இருக்குது, எதை பண்ணாமல் விட்டுருக்காங்க. இன்னொன்று, இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணது மூலயமா டியூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ண ஒரு ரிசர்ச்சை திரும்ப நம்ம பண்ண மாட்டோம். இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம டாப்பிக்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிப்போம், தாண்டி ஆல்ரெடி இருக்கிறத காப்பி பண்ண மாட்டோம், டூப்ளிகேட் இங்கே வராது. அண்ட் இதுக்கு நம்ம என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜேர்னல்ஸ், புக்ஸ், தீசிஸ், ரிப்போர்ட்ஸ், டேட்டா பேஸ், ஸ்காப்பஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ், ஜேர்னல்ஸ், புக்ஸ் எல்லாம் நம்ம ரிவ்யூக்கு எடுத்துப்போம். இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம அக்வயர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம் நம்ம டாப்பிக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதசிஸ் இஃப் அப்ளிகபிள். இந்த ஸ்டெப் ஒரு சில ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்ளிகபிள். ஓகே, ஹைப்போதசிஸ் அப்படின்றது ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் டு அ ரிசர்ச் ப்ராப்ளம், மே ஆர் மே நாட் ஹேப்பன் அப்படின்றது தான் ஹைப்போதசிஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 டைப்ஸ் பார்த்திங்கன்னா, நல் ஹைப்போதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். நல் ஹைப்போதசிஸை H0 அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவை H1 அப்படின்னு சொல்லுவாங்க. நல் ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எடுத்திருக்க வேரியபிளுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்றத நல் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அப்படின்னா நம்ம எடுத்திருக்க வேரியபிளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஹைப்போதசிஸ்க்கான மீனிங். இது எக்ஸ்ப்ளோரேட்டரி இல்லை குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் இருக்கணும் அப்படின்னு நாட் நெசசரி. எந்த ரிசர்ச்சுக்கு வேணாலும் ரிசர்ச்சர் ஓகேவாக இருந்தால் இந்த ஹைப்போதசிஸ் அவரோட இஷ்டம் தான், யூஸ் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா வேணாம். அதனால தான் இங்கே இஃப் அப்ளிகபிள் அப்படின்றத போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறது ரிசர்ச் டிசைன். எந்த ரிசர்ச் எடுத்தாலும் ரிசர்ச் டிசைன் கரெக்டாக இருக்கணும். அதாவது ஓவரால் ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிசர்ச் டிசைனில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாம்பிளிங் மெத்தட் என்ன சைஸ் ஆஃப் சாம்பிள், டைம் லைன்ஸ் என்ன, இது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த ரிசர்ச் டிசைன் மெயினாக எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் பண்ணுவோம் அப்படின்னா,
experimental research, descriptive research, exploratory research, ex post facto research. இந்த ரிசர்ச்லலாம் நம்ம ரிசர்ச் டிசைன் கரெக்டாக பண்ணுவோம். ரிசர்ச் டிசைன்னா ஒன்றும் இல்லை, அப்ஜெக்டிவ், இன்ட்ரடக்ஷன், அப்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் எழுதணும், அப்புறமா இன்ட்ரடக்ஷன், அப்புறம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி, இந்த மாதிரி லைன் பை லைனாக ஸ்டாண்டர்டாக பண்ணுறது தான் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டெப் 5 சாம்பிள் டிசைன். சாம்பிள் டிசைன் அப்படின்னும் போது எத்தனை பேர்கிட்ட நம்ம ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம், யார் யார் அந்த சாம்பிள்ஸ் அப்படின்றது தான், ரெஸ்பாண்டன்ஸ் யாரெல்லாம். ஸோ டிசைடிங் ஹூ அண்ட் வாட் வில் பி த ஸ்டடி, நம்ம ஸ்டடியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது, யார்கிட்ட இருந்து நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்றது தான் சாம்பிளிங் டிசைன். இதில் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டைப்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் உங்களுக்கு ரேண்டம் ப்ராபபிலிட்டி, ஸ்ட்ராட்டிஃபைடு, கிளஸ்டர் இதெல்லாம் சாம்பிளிங்கோட டெக்னிக்ஸ். ரேண்டம் சாம்பிளிங் அப்படின் போது ரேண்டமாக எடுக்கிறது. இப்போ கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ரேண்டமாக ஒரு 5 பிக் பண்ணுறது ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா ஒரு 5 அந்த 100 5 குரூப்ஸாக பிரித்து அந்த குரூப்ஸில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறத ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டர்ட் அப்படின்னும் போது யார் வேணால் எந்த இடத்துல இருந்து வேணால், ஏ செக்ஷன் ஒரு பி செக்ஷன், எந்த டிபார்ட்மெண்ட் எங்கேருந்து வேணால் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறது, இதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுதான் கிளஸ்டர்ட், எங்கேருந்து வேணாலும் சாம்பிளை எடுத்துக்கலாம். அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தா கன்வீனியன்ஸ், பர்பஸிவ், கோட்டா இதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்கும்னா ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் கொடுத்துட்டு which is not a probability sampling, which of these are not a non-probability sampling, இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. எது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இதில் இந்த கொஷின் கொடுத்துட்டு ஒன்றையும் நீங்கள் இதில் கொடுத்துட்டு எது இதில் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா கலெக்ஷன். ஒரு ரிசர்ச்சுக்கு மெயினானது டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. அதை எந்தெந்த வழியாக கலெக்ட் பண்ணலான்னா ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு 2 விதமாக டேட்டாவை நம்ம பிரிக்கலாம். ப்ரைமரி டேட்டா அப்படின்னும் போது சர்வே எடுக்கிறது, இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது ரிப்போர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா பேஸ், இதிலேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம் இப்போ பண்ணக்கூடிய ரிசர்ச்சுக்கு அப்படின்னா அதுதான் செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி டேட்டா அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் ஹேண்டாக பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட் இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கொஷினர் நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். அதாவது நிறைய கொஷின்ஸ் நம்ம ரிசர்ச் ஓரியன்டாக டைப் பண்ணி அதை வந்து கூகுள் ஃபார்மோ இல்லைனா பிரிண்ட் அவுட் வெர்ஷனோ நம்ம ரெஸ்பாண்டன்ஸுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸ்கேல்ஸ், இன்டர்வியூ, ஸ்கெட்யூல்ஸ் இதெல்லாம் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெப் 7 டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு அதோட மீன் என்ன, காரிலேஷன் என்ன, ரெக்ரெஷன் என்ன அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறது SPSS தான். மீதிலாம் வந்து ஆர், பைத்தான், எக்ஸல் உங்களுக்கு தெரியும். எதுக்காகனா கூகுள் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை SPSSக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸலில் தான் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். அண்ட் NEO. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் கனெக்ட்ஸ் டேட்டா டு ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 8 ரிப்போர்ட் ரைட்டிங். இப்போ ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் நடந்துருச்சு, டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம், இன்டர்பிரேட் பண்ணிட்டோம். இப்போது ரிப்போர்ட் ரைட்டிங் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அதாவது ஸ்ட்ரக்சர்டாக நம்மளோட ஃபைண்டிங்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி அதில் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன், சஜஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கடைசி ஸ்டெப் 9th ஸ்டெப் வந்து பைப்ளியோகிராஃபி அண்ட் ரெஃபரன்சிங். அதாவது நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச் ஏதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அக்னாலஜஸ் சோர்சஸ் நம்ம எந்தெந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்றத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும் அது எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட். அண்ட் இதில் வந்து APA, MLA, சிக்காகோ ஸ்டைல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆத்தர் நேமு, புக் நேமு, வெப்சைட் அதெல்லாம் எப்படி வந்து டைப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபார்மேட் ஸ்டைல்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீசஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங்.
இதோட ஃபார்மேட் என்ன, ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்லாம் என்ன இருக்குது, அதாவது இப்போ ஏபிஏ எம்எல்ஏலாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி அதோட டைப்ஸை நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். தீசிஸோட ஃபார்மேட் பார்க்கலாம். தீசிஸ் அப்படின்றது ஒரு ப்ரிலிமினரி பேஜஸ் இருக்கும். இந்த ப்ரிலிமினரி பேஜஸில் வந்து ஆத்தரோட டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு டைட்டில் என்ன, ஆத்தரோட நேம் என்ன, என்ன பப்ளிகேஷன் இதை பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியது ப்ரிலிமினரி பேஜஸ். இதில் டைட்டில் பேஜுன்னு ஒன்று இருக்கும், சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும், டிக்ளரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். டிக்ளரேஷனில் இந்த ஒர்க் பண்ணது நான் தான், எங்கே இருந்தும் காப்பி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். நம்ம ஓவரால் ரிசர்ச்சோட அந்த தீசிஸோட அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஓகே, அண்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, மொத்த ரிசர்ச்சில் ஒரு சம்மரி மாதிரி. ஓகே, ஒரு 15 லைன்ஸ்குள்ளே நம்ம மொத்த ரிசர்ச்சும் அடக்கிறது. அதில் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ், ஃபைண்டிங், சாம்பிள் சைஸ், சஜஷன்ஸ் எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். அதான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், புக்குக்கு வெளியே போடுவாங்களே ஃபஸ்ட் சாப்டர் இந்த பேஜில் இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அண்ட் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், எங்கெங்கே என்னென்ன டேபிள் போட்டிருக்கோம், என்னென்ன சார்ட்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இங்கே காமிக்கும். இதுதான் தீசிஸோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கும், எப்படி எண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரிலிமினரி ஸ்டேஜ் பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ சாப்டர்ஸ் என்ன இருக்கும், கடைசியாக எப்படி வச்சு எண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். சாப்டர்ஸில் உங்களுக்கு மொத்தம் 5 மினிமமாக இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷனில் உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, ஹைபோதீசிஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் என்னவாக இருக்கும்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்காக ரிவ்யூ பண்ணுறோம், அந்த கேப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம், டியூப்ளிகேஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணுறோம். ரிசர்ச் மெத்தடாலஜி, என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், என்ன ரிசர்ச் டிசைன், சாம்பிள் என்ன, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேலிடிட்டி, ரிலையபிலிட்டிலாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் சாப்டர் 3ல் வரும். சாப்டர் 4ல் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா, அதை அனலைஸ் பண்ணது, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது எல்லாமே வரும். ஸோ இந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் உங்களுக்கு கிராஃப், டேபிள், என்னென்ன டெஸ்ட் போட்டிருக்கீங்க எஸ்பிஎஸ்எஸில் அப்படின்றதெல்லாம் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. சாப்டர் 5ல் ஓவரால் சம்மரி, இந்த ரிசர்ச்சுக்கான ஃபைண்டிங்ஸ், கன்க்ளூஷன் அண்ட் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையா அப்படின்னா சஜஷன்ஸுமே இருக்கும். கடைசியாக இந்த தீசிஸோட எண்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைப்ளியோகிராஃபி ஆர் ரெஃபரன்சிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பைப்ளியோகிராஃபி அப்படின்றது எந்த வெப்சைட், எந்த ஆத்தரோட புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் ரெஃபர் பண்ணமோ அவங்களுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதையும் இங்கே போடணும். நெக்ஸ்ட் அப்பெண்டிசிஸ் அப்படின்றதும் பைப்ளியோகிராஃபி மாதிரி தான் கிரெடிட்ஸ் கொடுக்குறது. இங்கே வந்து நம்ம டேபிள்ஸ், சார்ட்ஸ், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொஷினர் இதெல்லாமே நம்ம அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷினர் அண்ட் டூல்ஸ், என்ன கொஷினர் நம்ம ஃபார்மேட் பண்ணோம், என்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத கடைசியாக நம்ம ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிசர்ச்சோட ஆர்டிக்கல் ரைட்டிங். ஒரு ஜேர்னல் பேப்பர் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தீசிஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிசர்ச் ஆர்டிக்கலில் டைட்டில் இருக்கணும். டைட்டில் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ஒரு ஷார்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லாமல் 150 to 250 வேர்ட்ஸ் தான் ஒரு சம்மரி மாதிரி இருக்கும். அதில் பர்பஸ் என்ன, மெத்தட் என்ன, ஃபைண்டிங் என்னன்னு எல்லாமே உள்ளடங்கியிருக்கும். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கீழேயே நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம அப்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஒரு 8 வார்த்தை வரைக்கும் நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன். நம்மளோட ரிசர்ச்சோட இன்ட்ரடக்ஷன் என்ன, ப்ராப்ளம் என்ன, என்ன எய்ம், என்ன கேப் இருந்தது, எதனால நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரடக்ஷன். மெத்தடாலஜி, என்ன ரிசர்ச் டிசைன், சாம்பிள் என்ன, டூல்ஸ் என்ன, இதோட ரிசல்ட்லாம் என்ன, அந்த ரிசல்ட்டை டேபிள் அண்ட் ஃபிகர்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் சம்மரி, ஃப்யூச்சரில் என்ன ஸ்கோப் அப்படின்றத நீங்கள் போடணும். லாஸ்ட்டாக ரெஃபரன்சஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு சைட்டேஷன் ஸ்டைலில் பண்ணணும். அதாவது ஏபிஏ, எம்எல்ஏ, சிக்காகோ, இதில் ஏபிஏ தான் இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ரெஃபரன்சிங் டூல். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் இருக்கும். இப்போ ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஏபிஏ, எம்எல்ஏ, சிக்காகோ, ஐஇஇ அப்படின்றத இன்ஜினியரிங் ரிசர்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஏ அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இந்த ஸ்லைட் நல்லா படிச்சுக்கோங்க.
ஏபிஏ அப்படின்றது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். இது வந்து யூஸ்ட் இன் சோஷியல் சயின்ஸில் தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆத்தரோட நேம், அவரோட லாஸ்ட் நேம், அதாவது இனிஷியல், எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு, புக்கோட பேர் என்ன, பப்ளிஷர் யார், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறது தான் ஏபிஏ அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏனா மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இது மோஸ்ட்டாக ஹியூமனிட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பேஜ் நம்பரும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஏபிஏ மாதிரியே தான் இங்கே பேஜ் நம்பரும், அதாவது அகர்வால் பேஜ் நம்பர் இது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் சிகாகோ இல்லைன்னா டராபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் மோஸ்ட்டாக 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று நோட்ஸ் அண்ட் பைப்ளியோகிராஃபி, ஆத்தரை டேட்டோட, அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா, பைப்ளியோகிராஃபி நார்மலாக இருக்க மாதிரி ஆத்தரோட நேம், புக்கோட நேம், பப்ளிஷரோட நேம் இந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆத்தர் ப்ளஸ் டேட்டும் இருக்கும் இங்கே பார்த்தா மாதிரி, எம்எல்ஏல பார்த்தா மாதிரி. நெக்ஸ்ட் ஐஇஇ அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ரிசர்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இங்கே மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, சைட்டேஷன்ஸ் இருக்கும். நம்பரில் ஒரு ப்ராக்கெட்குள்ளே நம்பர் போட்டு 1 2 3 அந்த மாதிரி அக்கார்டிங் டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறமா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 3 in 1 மாதிரி டீச்சிங் ஆப்டிடியூட்லையும் வரும், ரிசர்ச்லேயும் வரும், ஐசிடிலையும் வரும். ஓகே, இப்போது ஐசிடி ரிசர்ச்சுக்கும் ஐசிடி கம்ப்யூட்டரைஸ்டும் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐசிடி அண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு இந்த வெப்சைட் இந்த இடத்துலலாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டேட்டா கலெக்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், பிளாகரிசம் செக்கிங்க்கு என்ன யூஸ் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ், கொலாபரேஷன் அண்ட் ரைட்டிங், பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க ஒவ்வொரு டூல்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தட் இதுலேருந்து கம்பல்சரியாக 3 சாப்டரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 கொஷினாவது இதுலேருந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை நல்லா எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிசர்ச் எத்திக்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது, ரிசர்ச் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது காப்பி அடிக்கக்கூடாது, அப்படியே சாட்ஜிபிட்டியில் போட்டு எடுக்கிறது, அப்படியே இன்னொருத்தவங்கள ஒர்க்கை காப்பி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு எத்திக்ஸ் கிடையாது. எத்திக்ஸ் அப்படின்னும் போது இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெஸ்பெக்ட் இன் ரிசர்ச். நம்ம என்ன ரிசர்ச் பண்ணுறோமோ அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறது, சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் ரிசர்ச் எத்திக்ஸ். ஆனஸ்ட்டாக நம்ம ரிசர்ச் ஒர்க்கை டிரான்ஸ்பரண்ட்டாக சப்மிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு சில காப்பிரைட், பேட்டன்ட், இதுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ஸ், இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பாண்டன்ஸோட டீட்டெயில்ஸ் எங்கேயுமே நம்ம லீக் பண்ணக்கூடாது. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். முன்னாடியே நம்ம ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட கன்சென்ட் வாங்கிடணும். உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், ஸோ இதில் வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வாலண்டரியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், தாண்டி ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. அவாய்டிங் ஹார்ம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் ரிசர்ச் எத்திக்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எத்திக்கல் மிஸ்கண்டக்ட். என்னென்ன எத்திக்கலாக மிஸ்கண்டக்ட் பண்ணுவாங்க ரிசர்ச்சில், என்னென்ன தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பிளாகரிசம், நான் சொன்ன மாதிரி அப்படியே காப்பி பண்ணுறது. டேட்டா ஃபேப்ரிகேஷன்னா என்னென்னா, நம்மளா ஒரு டேட்டா உருவாக்குறது, அதுதான் டேட்டா ஃபேப்ரிகேஷன். டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்றது மேனிப்புலேட்டிங் டேட்டா. இப்போ நம்மளுக்கு ஃபைண்டிங்ஸ் ஒழுங்காக வரல சாஃப்ட்வேரில் அப்படின்றதுக்காக 100 120 போட்டு நம்மளா ஃபால்சிஃபை பண்ணுறத டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட்டாக பப்ளிகேஷன் பண்ணுறது. அண்ட் ரிசர்ச்சை வந்து ஸ்மால் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறது, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபைண்டிங்ஸ் நம்மளுக்கு 100% இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை 200% காமிக்கிறது. இந்த மாதிரி இது எல்லாமே தான் மிஸ்கண்டக்ட். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் எத்திக்ஸ் இன் தீசிஸ் அண்ட் பப்ளிகேஷன். தீசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில எத்திக்ஸ்லாம் யூஜிசி ஏபிஏ கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நம்மளோட ரிசர்ச் ஒர்க் ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும், அக்னாலேஜ் ஃபண்டிங், இது எல்லாமே ethics in research and publication. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னும் போது இது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் சோஷியல்லாம் வந்து மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச், அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது.
இதில் உங்களுக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று டிபெண்ட் வேரியபிள். இந்த டிபெண்ட் வேரியபிள் எப்போவுமே இண்டிபெண்ட் வேரியபிளை சார்ந்தே தான் இருக்கும். ஓகே, இதுக்குன்னு ஒரு சில கண்ட்ரோல் குரூப்ஸ் இருக்குது அண்ட் ரேண்டமைசேஷனும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கீ டிசைன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரீ எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, குவாசி எக்ஸ்பிரிமெண்ட், ட்ரூ எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மாதிரி இதுலேயே உள்ளே வந்து பர்டிகுலர் டைப்ஸ்லாம் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்னா என்னென்னா கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும், கேஷுவாலிட்டி கேன் பி எக்ஸிபிட், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த டிபெண்ட் வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டை சார்ந்து தான் இருக்குமா, இல்லைனா இதை இண்டிபெண்ட் இல்லாமையே டிபெண்டால் இருக்க முடியுமா இப்படின்ற மாதிரி இதுக்கான காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கேஷுவாலிட்டி கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யூசஸ் ரேண்டம் அசைன்மெண்ட், ரேண்டமாக இருக்கக்கூடிய வேரியபிள் செலக்ட் பண்ணி கூட இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ்னாலே அதோட தியரி இது பண்ணுறது தான், டிஸ்கிரைப் பண்ணுறது. வாட் அப்படின்ற கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரைப்ஸ் வாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மேனிப்புலேஷன். இங்கே வந்து ஃபேக்ட்டு, இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஒரு குரூப்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னவா இருக்குது, இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கிறது, ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறது, ஸ்கூலோட சென்சஸ் எடுக்கிறது, மார்க்கெட் ஸ்டடீஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவில் வரும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா நான் எக்ஸ்பிரிமெண்டல். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம் முன்னாடி, இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் 2 இருக்கும்னு பார்த்தோம். இங்கே அந்த வேரியபிள்ஸ்லாம் கிடையாது, எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் எதுவுமே இருக்காது. வெறும் ஒரு கொஷினர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க, இல்லை அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னாலே என்ன, பாஸ்ட் ஈவெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரைமரி சோர்ஸஸ்லாம் என்ன, செகண்டரி சோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைமரி அப்படின்னும் போது முன்னாடி என்னென்ன பாஸ்ட்டில் யூஸ் பண்ணாங்க, லெட்டர், டைரி, இன்டர்வியூ, ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இங்கே செகண்டரியில் பார்த்தீங்கன்னா புக்ஸ், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ், ஆர்டிகிள்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் சோர்ஸஸில். இதோட ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடியது ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ரிசர்ச் என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கிரிட்டிசிசம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசமில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ஆத்தென்டிசிட்டி கரெக்டாக தான் இருக்கா, அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒழுங்காக கிடச்சிருக்கா, ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு பார்க்கணும். இன்டர்னல் கிரிட்டிசிசம் அப்படின்னா அக்யூரேசி கரெக்டாக இருக்கா, கரெக்டான நம்பர் ஆஃப் டேட்டா வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது அக்யூரேசி. நெக்ஸ்ட் இதை இன்டர்பிரேட் பண்ணணும், அதாவது கிடைச்ச டேட்டாவை கிராஃபோ இல்லைன்னா வந்து ஒரு பார் சார்ட்டோ போட்டு நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி. இதெல்லாம் தான் இதோட ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டேட்டிவ்னா என்ன, நம்பர்ஸ் இல்லாமல் வர்றது, அதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மீனிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எமோஷன்ஸ், சோஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து குவாலிட்டேட்டிவ். இதில் நியூமரிக்கல்ஸ் வரவே வராது. அப்போ நியூமரிக்கல்ஸ் வராதுன்னா என்னென்ன வரும், வேர்ட்ஸ் வரும், இமேஜஸ் வரும், இன்டர்வியூஸோட ஆன்சர்ஸ் வரும், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். காமன் மெத்தட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், கேஸ் ஸ்டடி, எத்னோகிராஃபி, ஃபெனோமெனாலஜி, கிரவுண்டட் தியரி, நரேட்டிவ் என்கொயரி, இதெல்லாம் சம் ஆஃப் தி மெத்தட்ஸ் யூஸ்டு பை குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இது வந்து சப்ஜெக்டிவாக இருக்கும், கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் டிசைன். ரிசர்ச் இஸ் அ கீ இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே குவாலிட்டேட்டிவில் ரிசர்ச்சர் தான் வந்து கீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பார், அதாவது ரிசர்ச்சர் நினைக்கிறது தான் அங்கே நடக்கும். இங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் டிசைன், ரிசர்ச்சோட டிசைன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கான்டெக்ஸ்ட் எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி மட்டும்தான் ஸ்டடி இருக்கும். சப்ஜெக்டிவ் அப்படின் போது ஒருத்தவங்களோட பர்சனல் பயாஸ் நிறையவே இருக்கும், ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னும் போது நியூமரிக்கல்ஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த குவான்டிடேட்டிவை எப்படிலாம் பார்க்கலாம்னா, அப்ஜெக்டிவ், மெஷரபிள், ஜென்ரலைசபிள். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பர்சனல் பயாஸ் இல்லாமல் ஒரே ஈவனான ஃபைண்டிங்ஸாக இருக்கும். மெஷரபிள்னா நம்பர்ஸ் இருக்குது, ஸோ வி கேன் மெஷர். ஜென்ரலைசபிள் அப்படின்னும் போது இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை 500 என்கொயரிஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காமன் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். என்னென்னா சர்வே, எக்ஸ்பிரிமெண்ட், கோரிலேஷன் ஸ்டடி, கேஷுவல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, இதெல்லாம் சம் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டான ஒரு டூல், ஒரு கொஷினை ரெடி பண்ணுறது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறத
நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோட ஃபீச்சராக பார்க்கலாம். இன்னொன்று ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ணோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஏனோ தானே ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்காம ஸ்டாட்டிஸ்டிக் டூலில் போட்டு அதில் வர ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கும். லார்ஜ் சாம்பிள் சைஸ் கூட இதில் நம்ம அப்ளிகபிள் 1000+ கூட நம்மளால் இதில் கண்டுபிடிக்க முடியும். பட் குவாலிட்டேட்டிவில் அப்படி கிடையாது. இதெல்லாம் தான் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் குவிஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கான பிபிடியும் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். And thank you for watching.